போக்குவரத்து கழகங்கள்ல காலி பணியிடங்கள் டிஎன்எஸ்டிசியில காலி பணியிடங்கள் எந்த அளவு இருக்கும்? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவல். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல 28,000க்கும் மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர்கள், ஸோ 28,000க்கும் மேற்பட்ட டிரைவர் கண்டக்டர்கள், ஓகேங்களா, டிரைவர் கம் கண்டக்டர் இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே எடுக்க போறாங்க. என்னன்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 ஒரு மாபெரும் அறிவிப்பு எப்பொழுது வர இருக்கு? ஸோ நீங்க தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் மகளிருக்கு வெற்றி பயணம் இந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் அறிமுகப்படுத்த போறாரு. ஸோ இந்த முதல்வர் விஜய் அவர்கள் இந்த வெற்றி பயணம் திட்டம் அனைத்து பேருந்துகளும் மகளிருக்கு இலவசம் அப்படின்றத அறிவிக்க போறாரு. போக்குவரத்து துறை அமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்படுமா உயர்த்தப்பட மாட்டாதா? சேலம் மற்றும் மிக முக்கியமான மாவட்டங்கள்ல தனியார் பேருந்து கட்டணம் ஸோ ரவுண்ட் பண்றோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து கட்டணம் 30 ரூபாய் இருக்கிறது 35 ரூபாய் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் கூறிய பதில் தான் என்ன? தமிழக வெற்றி கழகத்துல ஆகஸ்ட் 5 இடைக்கால பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்திற்கு டிஎன்எஸ்டிசிக்கு எந்த அளவுக்கு நிதி ஒதுக்கீடு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 இருந்து ஒரு 60,000 கோடி வரை நிதி ஒதுக்கீடு பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மக்களே, போக்குவரத்து கழகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் மக்கள் அதிகமா இதை பயன்படுத்துறது தமிழக அரசுடைய ஒரு மிகப்பெரிய சேவை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா மாணவர்கள், கல்லூரி படிக்கும் மாணவர்கள், பள்ளி படிக்கும் மாணவியருக்கு இலவச பஸ் பாஸ்ல இருந்து தொடங்கி மகளிருக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவசத்தை அள்ளி கொடுக்கறது போக்குவரத்து கழகம். ஸோ அந்த போக்குவரத்து கழகங்கள்ல டிஎன்எஸ்டிசில டிரைவர் கம் கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களுமே நிரப்புறதுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இதுல 2025 டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்ற போஸ்ட் டிசிசி எடுத்தாங்க. அதுல வெறும் 2,500 பேருக்கு மட்டும்தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க. மீதி இருக்கிற 850 பேர் பெண்டிங்ல இருக்காங்க. மொத்த வேகன்சிஸ் 3,224. ஆனா எடுத்தவங்க பாத்தீங்கன்னா வெறும் 2,500 பேர் தான் எடுத்திருக்காங்க. இன்னொரு 850 பேருக்கு எப்ப அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் ஆர்டரை முதல்வர் விஜய் அவர்கள் வழங்குவாரு. இல்ல ஒருபோது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்குது அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல அந்த நியமனங்களை ரத்து செஞ்சுட்டு புதிய நியமனங்களை போடுங்க அப்படின்னு கூட போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்லலாம். ஸோ அவர் கையில தான் இருக்கு. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்கள். ஸோ நீங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இவைகளை பெற்றுக்கொள்ள முடியுங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறது ரொம்ப எளிது. ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகங்களை அணுகி கண்டக்டர் லைசன்ஸை பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.